தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நீதிமொழி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ரகசியங்களை வெளிப்படுத்துவது உங்கள் மதிப்புகளை அழித்துவிடும். Revealing secrets can destroy your values. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்ததான ரகசியத்தை, தெய்வன் நமக்கு வாக்கு பண்ணின காரியத்தை நாம் அதை ரிவீல் பண்ணும்போது, அதை வெளிப்படுத்தும் போது உங்கள் மதிப்பை அது அழித்துவிடும், வேல்யூ இல்லாதவர்களாய் மாற்றிவிடும். ரகசியம் என்பது 2 பேருக்குள் இருக்கிற காரியம். ஒன்று தேவன், ஒன்று நீங்கள். நமக்குள் இருக்கிற ரகசியம் அது தேவன் நிறைவேற்றும் போது அது தானாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். தமிழில் சொல்லுவோம், கத்திரிக்காய் முத்துனா தானா வீதிக்கு வந்து தான் ஆகும். அதுபோல தெய்வம் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள், தெய்வம் நமக்கு ப்ராமிஸ் பண்ண காரியங்களை நிச்சயமாக ஒரு நாள் அது நம்மளிருந்து வெளிப்பட்டே ஆகும். அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் யார், தெய்வம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நாம் எதற்கானவர்கள் என்பதை நாம் செயல்களில் காண்பிக்க வேண்டும். நாம் அதை ரிவீல் பண்ணக்கூடாது, தெரியப்படுத்த அவசியமில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:24 என்னுடைய ஊழியத்தின் அழைப்பின் வார்த்தையாகும். எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஒரு நாள் அந்த வார்த்தை நான் எடுத்து சில வார்த்தைகள் அதிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போது எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்து உங்களுக்கு தெய்வம் சில நன்மைகளை, பரலோகத்தின் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்கள் செயல்களிலே காண்பீங்க. அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும், அது தெய்வத்திற்கு மகிமையை கொண்டு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அதை நாம் செயல்களிலே காண்பிக்க வேண்டும். அந்த ரகசியத்தை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் வேல்யூவை நாம் சும்மா பேசுவதனாலே, மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்துவதனாலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லையே. ஆதலால் இந்த கால ஓலை இது ஒரு ஆலோசனையாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வம் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள், வாக்கு பண்ணின காரியங்கள் நிறைவேறுகிற வரை நீங்களும் தெய்வமும் தினமும் அதை குறித்து அந்த வாக்கு தத்தத்தை தெய்வம் உங்களை தைரியப்படுத்தின, உங்களுக்கு ஆறுதல் பட கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. அதை தினமும் அறிக்கையிட்டு செபிங்க. ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவரை கூப்பிடுங்க. நிச்சயம் எதற்காக அந்த வார்த்தையை அனுப்பினாரோ, எதற்காய் அதை உங்களுக்கு கொடுத்தாரோ, அதை உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே அதை நிறைவேற்றிய தீர்ப்பார். நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, நாம் ரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோமானால் நம்முடைய வேல்யூவை நாம் இழந்து விடுவோம். தேவனுக்கு நமக்குமானது அது நம்மோடு இருக்கட்டும். தெய்வம் அதை வெளிக்கொண்டுவார், அதை செயல்படுத்துவார். அது செயல்பட நாம் போராடுகிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நாம் காணப்பட இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இதே ஞானி எழுதினான், நீதிமான்களோடு தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவனின் நஸ்ரேய முறைமைக்கு கர்த்தர் அவனை வெறுபிரித்தார். அவன் பிறப்பதற்கு முன்பே அவன் தாய்க்கு கர்த்தர் சரியான கைடன்ஸ் கொடுத்திருந்தார். அதன்படி அவர்கள் வாழ்ந்து அந்த பிள்ளையை கர்த்தருக்காக பெற்றெடுத்து, கர்த்தர் தன்னை இந்நாள் வரை நஸ்ரேய முறைமைப்படி வாழச் செய்த அந்த தெய்வத்திற்கு அந்த பிள்ளையும் நஸ்ரேய முறைமையின்படியே அந்த தாய் அவனை வளர்த்தார்கள். அந்த பிள்ளையின் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் தங்கி இருந்தது. அவனுக்கு தெரியும், எதெல்லாம் நான் தொடக்கூடாது, எங்கெல்லாம் நான் போகக்கூடாது, எதெல்லாம் நான் செய்யக்கூடாது. அதனால தான் ஞானி பிரசங்கில் எழுதும் போது எழுதினான், வாலிபனே, உன் கண்ணின் காய்ச்சலும் உன் இருதயத்தின் நினைவிலும் உன் விருப்பத்திலும் நட, காலம் ஒன்று வருகிறது, இவையெல்லாம் உன்னை என்ன பண்ணும், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தம் என்று சொல்லி. வேதம் பொய் அல்ல,
அதனால் இந்த சிம்சோன் தன் மேல் இருக்கிற அந்த வேல்யூவை அவன் கண் போனதற்கு காரணம் என்ன? பாவம் அல்ல, பாவத்தோடு வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன் குற்றத்தை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து இருப்பானால் கர்த்தர் அது நின்று அவனை விடுவித்து அவனுக்கு அடுத்த ஒரு பாதையை காண்பித்து நடத்த அவர் போதுமான தெய்வம், மன்னிக்கிற தெய்வம் அவர். அதனால் பாவம் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தானத்துக்கு முன்பு நாம் ஒரு பாவியாய் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், பாவியாய் இந்த பூமியில் மரிக்க இருந்த நம்மை, நித்திய அழிவில் தள்ளப்பட இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே, தம்முடைய ஈவினாலே, நம்மேல் அவர் கொண்ட அன்பினாலே அவர் நம்மை ரட்சித்தார். அந்த அன்பை உணர்ந்து அந்த நாமம் எத்தனை போதுமானது என்பதை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் விட்ட பாவங்களை தொடுவோமானால் நாம் நிச்சயம் கெட்டோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்று அறியாமல் செய்தோம், தெய்வம் மன்னித்து விட்டால். இப்பொழுது அறிந்தே செயல்படுகிறோம். சும்மா ஆண்டவரே மன்னியோ, நான் பாவி, நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, சிந்தையிலே பார்வையிலே அப்படின்னு நம்ம அறிக்கைட்டனாலாம் பிரயாசப்படணும். அந்த போராடி அழுது கண்ணீரோடு செபித்தா மாத்திரம்தான் அந்த பாவத்து நின்று நாம் விடுதலை பெற முடியும். இன்று கிறிஸ்தவம் அநேகர் தொடர்ந்து பாவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. காரணம் என்ன? என் சபையிலும் உண்டு. காரணம் என்ன? அதை குறித்து தெளிவில்லை. பாஸ்டர் கைப்பிடித்து நடத்த முடியாது. அவருக்கு 2 கால் 2 கை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் வருகிற சபைக்கு அது 30 பேரோ 50 பேரோ 10,000 பேரோ 1000 பேரோ வருகிற இடத்துல கர்த்தர் அந்த தாசர்களை பயன்படுத்தி சபையை எச்சரிக்கும் போது அதற்கு செவி கொடுப்போமானால் சிம்சோனை போல நம்முடைய வாழ்க்கை காட்சியாய் மாறாது, சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருப்பா. நம்ம சேனலுடைய பேரை தான் சாட்சியானவன் காட்சியானான். அதை 2 அர்த்தமாயும் எடுத்துக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இந்த சிம்சோன் பாவியோடு இருந்தது மாத்திரமல்ல, பாவம் செய்ய துணிகரம் கொண்டது மாத்திரமல்ல, பாவம் செய்ய விரைந்தோடினது மாத்திரமல்ல, அவன் அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அந்த பாவியான அந்த ஸ்திரீயின் இடத்துல தன் மேல் இருக்கிற அந்த ரகசியத்தை, தெய்வன் தெரிந்தெடுத்த அந்த தெரிந்தெடுப்பின் ரகசியத்தை, தெய்வம் அழைத்த அந்த அழைப்பை, தேவன் தன்னை எப்படி இதற்கானவனாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், இதனுடைய சீக்ரெட்ஸை அவன் அங்கே வெளிப்படுத்தினதுனால தான் தன்னுடைய வேல்யூவை அவன் இழந்து யாருக்கும் ஒரு காட்சி பொருளாய், ஒரு கூத்தாடியாய், ஒரு கேலியானவனாய், பொழுதுபோக்குக்காரனாய் மாறினான். அவனை கண்டு பயந்தவர்கள், அவனை கண்டு நடுங்கினவர்கள், சிம்சோன் என்று சொல்லும் போதே நடுக்கம் கொண்ட சத்துருக்கள் இப்பொழுது அவனுடைய செயல்களை பார்த்து நகைக்கிற, சிரிக்கிற, பொழுதுபோக்குகிற நேரமாய் மாறிப்போனது. காரணம், தன் ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அதனால் தயவா இந்த கால ஓலை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், உங்கள் தேவன் கொடுத்த ரகசியத்தை, இந்த கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியத்தை இழிவானவைகளுக்காக எதையும் வெளிப்படுத்தி உங்கள் ஸ்தானத்தை, உங்கள் வேல்யூவை நீங்கள் இழந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வா. சிம்சோன் திரும்ப அவன் உணர்ந்தான். அது ஏறக்குறைய சென்னையில் ஒரு நண்பர் உண்டு, ரசிக்கப்பட்டவர் அல்ல, சில இந்த பெட்ஸ் காரியத்தில் எனக்கு நட்பு கிடைத்தது. நிறைய முடி வச்சிருப்பார். ஸோ அதை அவர் பராமரிப்பதற்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவரே சொல்லுவார், ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னுவார். சிம்சனுடைய வாழ்க்கை அப்படி தான். மொட்டையடிக்கப்பட்டது. அவன் மொட்டையாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்கல. திரும்ப அந்த நஸ்ரேத்துக்கு அந்த முடி சகோதரிகளுக்கு வளர்ந்துடலாம், ஆனால் சகோதரர்களுக்கு ரொம்ப வருடமாகும் அந்த நீளம் வருவதற்கு. அவன் நஸ்ரேய முடி அவனுக்கு வர்ற வரைக்கும் அவன் காத்திருந்தான். அந்த முளைத்து அந்த வருடங்களெல்லாம் அவன் உணர ஆரம்பித்தான். ஐயோ, பாவத்தில் வாழ்ந்தபோது கூட இல்லை, ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனால் இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டனே என்று சொல்லி. அதனால் நாம் விசேஷமானவர்கள். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கல்ல,
அதை அழைப்பி திரிவதற்காக அல்ல, அது நமக்குள் வைப்போமானால் அந்த பொக்கிஷம் நிச்சயம் நம்மளிருந்து பலனை வெளிப்படுத்தும். அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொண்டு, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்கட்டும். நாமாய் என்ன பண்ண வேண்டாம், செயல்படுத்த சொல்ல வேண்டாம், கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். சிம்சோனை போல நாம் வாசித்த அந்த வார்த்தையின்படி புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை என்ன பண்ணுகிறான்? கூறுதல் என்பது இவரை பற்றி பேசுகிற காரியம். பட் ஆனால் ரகசியம், நம்முடைய ரகசியத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாதபடி நாம் அவைகள் மேல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். இந்த நாள் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தாலும், உங்களுடைய இருதயத்தை அறிந்த தெய்வம் உங்களை விசேஷித்தவர்கள் என்று தம்முடைய ரகசியத்தை, அந்த அபிஷேகத்தை உங்களை வைத்து வேல்யூவானவர்களாய் வைத்திருக்கிறார். அதை காத்து கொள்ளுங்க. சிம்சோனை போல எதற்காகவும் அதை இழந்து விடாதீங்க. அதை காத்து கொண்டு கர்த்தருக்காய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். புறங்கூறுகிறவன் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, தெய்வம் அழைத்த இந்த அழைப்பின் ரகசியத்தை ஆண்டவரே, ரட்சிப்பை தவிர தெய்வம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள், இதை செய்வன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்ததான அந்த உடன்படிக்கைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் விழுந்து போகாதபடி, சிம்சோனை போல காட்சியானவர்களாய் இல்லாதபடி சாட்சியானவர்களாய் தொடர்ந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்பமும் சபையும் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி இந்த கால ஓலை நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் பரலோகத்தின் தேவன் இவர்களோடு உண்டு என்றதான சாட்சி உண்டாகட்டும். இந்த கால ஓலை ஆண்டவரே, இவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ, வேலைக்காக, வியாபாரத்துக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக எங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் தயவராட்டும். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போகிறவர்களாக இருப்பார்களானா தெய்வம் டாக்டருடைய கண்களை தயபாராட்டி எல்லாவற்றிலும் கர்த்தர் நார்மலாக டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கர்த்தர் தொட்டா, கர்த்தர் சௌக்கியமாக்கினார் என்று சொல்லி சாட்சி பகிர எல்லா வியாதியும் நின்று, எல்லா போராட்டத்தும் நின்று நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் வாலிபர்கள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளில் பாவத்தில் சிம்சோனை போல வாழ விழுந்து விடாதபடி கர்த்தர் கிருபை நல்கி பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளுங்க. சபை பலனடையட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் இவர்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியானவர்களாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும் கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.